கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 24:3, Matthew 24:3. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட 2 கேள்வி கேட்கிறாங்க. எங்க தனித்து இருக்கும்போது. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி தேவாலயத்துல எல்லாரும் முன்னாடி பேசினாரு. இப்ப அவர் என்ன பார்க்கிறாரு? ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது தேவாலயம் தெரியும். அப்ப அவர் அங்கிருந்து சொல்லும் போது அந்த ஒலிவ மலையிலிருந்து இந்த காரியத்தை சொல்றதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க கேட்கிறாங்க. ஏன்னா எப்படி சகரியா 14:4 பார்க்கிறோம், மேசியாவுடைய பாதம் எங்க விழும்? ஒலிவ மலை கால் படும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவதற்கு நியாய தீர்ப்பு, ரட்சிப்பு, அவருடைய வருகை இதெல்லாம் சொல்லுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட இடம் என்ன இருக்கு? ஒலிவமலை மேல இருந்து இதை காணக்கூடியதாக. இப்போ இந்த சீஷர்கள் தனித்து கேட்கிறாங்க. ஆனா நீங்க மார்க் 13:3 பார்க்கும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா இந்த 4 பேரும் இயேசு கிறிஸ்துவ தனியா கேட்டதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப என்னன்னா, யாருக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கோ, யாரெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்களோ அவங்க கிட்ட கர்த்தர் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா மத்தேயு 13:11 சொல்லும்போது, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் யாருக்கு? சீஷர்களுக்கு, உங்களுக்கோ கொடுக்கப்படுகிறது, மற்றவர்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு புரிதல் வேணும்னு சொன்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி வரும்போது அவர் வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதுல முதலாவது கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதுன்னு சொன்னார் இல்லையா, இதெல்லாம் எப்ப சம்பவிக்கும்? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னத மொத்தமாக முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவங்களுக்கு என்னன்னா, இந்த உலகத்தின் முடிவோட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலதான் அவர் என்ன கேட்கிறாரு? இவைகள் எப்போது சம்பவிக்குன்னு சொல்லிட்டு, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு 2வது கேள்வி கேட்கிறாங்க. அதாவது இங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பருஷியா என்று சொல்லக்கூடியது, அதாவது காணக்கூடியதாக சரீர பிரகாரமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர்றது. ஏன்னா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம், அவர் மரித்து உயிர் தெழுந்த பின்பு அங்க இருக்கும்போது தேவதூதன் முன்பாக அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்போது அவங்க என்ன சொல்றாங்க? கலிலேய மனுஷரே, நீங்க பார்க்கும்படியா இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அதே மாதிரி திரும்ப வருவார் என்று சொல்லக்கூடியத, அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வரைக்கும் எப்படி கர்த்தர் தம்முடைய வருகையில வருவாரு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது எப்ப நிறைவேறுங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11-16 வரைக்கும் பார்க்கும்போது எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார் என்று சொல்லக்கூடியதா. அப்போ உம்முடைய வருகைக்கு அடுத்து என்ன கேள்வி? 3வது கேள்வி, உலகத்தின் முடிவுக்கு என்ன அடையாளம்? அப்ப இந்த உலக முடிவு எப்ப வரப்போகுது என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வி கேட்கிறாங்க. இது தமிழ்ல 2ஐயும் சேர்த்து ஒரே கேள்வியாக போடப்பட்டிருக்கு. அதனாலதான் நான் 2 கேள்வின்னு சொன்னேன். ஏன்னா உலகத்தின் முடிவும் அவருடைய வருகைக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சரி, இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய காரியங்கள் தெரிய வேண்டும் என்று கேட்கணுமே ஒழிய, ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு ஸ்பெகுலேஷனா இது நடக்குமா அது நடக்குமான்னு இல்லை. ஏன்னா சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல தனிப்பட்ட முறையில மனத்தாழ்மையா உண்மையாக கேட்கிறாங்க. அப்ப தீர்க்க தரிசனமா கர்த்தர் வெளிப்படுத்துவது எதுன்னா, உறவுகள் மூலமாக ஒழிய உங்களுக்கு ரொம்ப துருன்னு அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறதுல இல்ல. அப்ப நீங்க என்னன்னா, ஒவ்வொரு நாளும் கேட்கும்போது, ஆண்டவரே எனக்கு உம்முடைய சத்தியத்துல என்ன வழி நடத்துங்க, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நம்ம வேத வசனமும் இந்த பூமியில இருக்கக்கூடிய சம்பவங்கள், இந்த சரித்திரமும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்தது.
இது தனி கிடையாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் உலகத்தினுடைய முடிவு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணன் இங்க 3ஆம் உலக போர் வந்துருச்சு, அங்க 3ஆம் உலக போர் வரப்போகுது, இதுதான் அவ்வளவுதான் முடிய போகுதுன்னு. கர்த்தர் அறியாதவனும் சொல்றான், கர்த்தர் அறிஞ்சேன்னு சொல்றவங்களும் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இதுக்கு பதில் சொல்ல போறாரு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, தயவு செய்து ஒரு ஸ்பெகுலேட்டிவா வராம, ஆண்டவரே எனக்கு அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு நீங்க போதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட வரும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். வல்லபிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, ஒரு ஸ்பெகுலேஷனா ஒரு காரியமாக எதிர்பார்த்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு உணர்வுகளை கிண்டாதபடி உண்மையாய் நாங்கள் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை உம்முடைய உறவில் இருந்து அறிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் ஞானம் உள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.